இன்னைக்கு பாண்டியேஸ்வரில் என்ன பரபரப்பாக நடக்குதுன்னு பார்க்கலாம். மீனா வந்து ரொம்ப யோசிக்கிட்டே சுற்றி கோவில் சாமி கும்பிட்டுருப்பாங்க. எங்கேயாவது அத்தையும் இவங்களும் மீட் பண்ணிடுவாங்களோ, மீட் பண்ணால் நமக்கு தான் ஏதாவது பிரச்சனை நினச்சிட்டு பார்த்துட்டே இருப்பாங்க. ஆனால் கொஞ்ச நாள் வெளியே மீட் பண்ணாமல் கோவிலில் சுற்றிட்டு தான் வருவாங்க. திடீர்னு அவங்க அண்ணி வந்து பார்த்துருவாங்க கோமதி பார்த்துட்டு, கோமதி நீ இங்கே தான் வந்திருக்கியா, மீனா என்கிட்ட சொல்லவே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏன் மீனா எதுவுமே சொல்லலை, நம்ம 3 பேர் தானே ஒன்றா வந்தேன்னு சொல்லி கோமதி கேட்பாங்க. அப்போ தான் அவங்க மாமியார் சொல்லுவாங்க, இல்லை ரொம்ப குழப்பத்துல இருந்திருப்பா போல, அதனால தான் நீங்கள் வந்ததை என்கிட்ட சொல்லலைன்னு சொல்லுவாங்க. என்ன குழப்பம்னு சொல்லுவாங்க. அப்போ மீனா உங்ககிட்ட எந்த விஷயத்தையும் சொல்லலையா, என் பையனை தனியாக வர சொன்னா, என்னன்னு கேட்டால் கல்யாணத்தை ரொம்ப கிரியேட்டிவாக பண்ணணுமா அப்படின்னு சொல்கிறா. ஓ அப்படியே, எனக்கு இதை பற்றி எதுவும் தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ மீனா அது வாங்க நான் போய் கோவிலை சுற்றிட்டு வரலாம், நீங்கள் இங்கே வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ராஜிக்கிட்ட வந்து கோமதி கேட்பாங்க, என்ன விஷயம், ஏதாவது திருட்டுத்தனம் பண்ணுறீங்களா, எதுக்காக மாப்பிள்ளையும் அண்ணியும் தனியாக வர சொன்னீங்கன்னு கேட்பாங்க. உங்கள் அண்ணியெல்லாம் ஒன்றும் வர சொல்லலை, நாங்கள் மாப்பிள்ளை மட்டும் தான் வர சொன்னோம், அவர் தான் அம்மாவையும் கூட்டு வந்துட்டாருன்னு சொல்லுவாங்க. எதுக்காக மாப்பிள்ளையை ஒன்றா வர சொன்னீங்கன்னு கேட்பாங்க. அதுக்கு வந்து அவள் சொல்லுவா, இல்லை கல்யாணத்தை கிரியேட்டிவாக பண்ணலான்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை பேசலான்னு இருந்தோம், அதான் விஷயம். இதெல்லாம் இங்கே பெரியவங்க பேச மாட்டீங்களா, நீங்கள் என்னமோ மாப்பிள்ளை கூப்பிட்டு தனியாக கூப்பிட்டு பேசுறீங்க, இன்னொரு வாட்டி இந்த வேலை வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சாரி எத்தன்னு சொல்லுவாங்க. மீனாவும் மாப்பிளையும் தனியாக இருப்பாங்க. அப்போதான் மீனா சொல்லுவா, நான் உங்ககிட்ட உங்கள் கல்யாணத்தை விஷயம் பற்றி வர சொல்லலை, வேற ஒரு விஷயம் பேசணும், ஆனால் நீங்கள் என்னன்னா உங்கள் அம்மா கூட்டிகிட்டு வந்துட்டீங்க, எங்களாலையும் அத்தையை கூட்டிகிட்டு வர முடியாதா போச்சு, அதனால தான் நீங்கள் வந்து கால் பண்ண உங்களுக்கு வர வேணாம்னு சொல்லி, ஆனால் நீங்கள் வந்துட்டீங்கன்னு சொல்லுவாங்க. சாரி, நீங்கள் கால் பண்ணும்போது எங்கள் அம்மா பக்கத்துல இருந்தாங்க, என்னால் சமாளிக்க முடியல, அதனால தான் எங்கள் அம்மாவையும் கூட்டிகிட்டு வர வேண்டியதாக போச்சு அப்படின்னு சொல்லி சாரி கேட்பாரு. கோமதி ராஜியை கேட்பாங்க, எதுக்கு